ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறது, உடனடியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான 5 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டேன். கடுகு, வெந்தயம், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கல்லுப்பு, எண்ணெய், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி 5 எலுமிச்சம்பழத்தையும் ஒரு குழியில் வச்சு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஆவி காட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே எலுமிச்சம்பழத்தை பச்சையாக கட் பண்ணி கல்லுப்பு போட்டு வெயிலில் காய வச்சு தான் அதுக்கப்புறம் தான் காரம் தாளிப்போம். இது இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஊறுகாய் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இது ஈஸியாக உடனடியாக செய்கிறதுக்காக தான் இது. இந்த வேக வச்ச எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம காரம் தாளித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் கூட இருக்கும். இப்போ ஒரு வானலில் வச்சு அதில் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகை போட்டு வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். இதை பவுட்ரு பண்ணி நம்ம உரமாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லெமனில் தான் கல்லுப்பும் காரமும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கடுகு வெடித்து வருது. இது நல்லா வெடித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் கொஞ்சமாக போட்டுங்க, கடுகு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். இதை பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், தூள் உப்பு வேண்டாம். கல் உப்பு போட்டு இது கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள். நான் எதுக்காக இது யூஸ் பண்ணேன்னா, இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இது நல்லா கிளறி விட்டு ஒரு 1/2 hour வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா காரம் உப்பு ஏறி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம எடுத்து தாளிக்க போகிறோம். ஒரு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். எப்பயுமே ஊறுகாய் அப்படின்னாலே நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, மிளகாத்தூள் போட்டு கல்லுப்பு போட்டு அதை எடுத்து இந்த வானல்லே போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்பப்போ வதக்கி விட்டாலே போதும், அடியெலாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லாயிருக்கும். எண்ணெய் கரெக்டாக தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடரை போட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு லெமன் ஊறுகாய் கிடச்சிரும். இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் உப்பு நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரணும், அப்போ தான் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் தோல் கலரும் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பவுடரை போட்டு நம்ம இறக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. சில்வரில் வைக்காதீங்க, பிளாஸ்டிக் இல்லைனா பீங்கான், கண்ணாடி அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுங்க. அப்படின்னா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். சில்வரில் வச்சிங்கன்னா பாத்திரம் சீக்கிரமாக வீணாக போய்டும். உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்ததுன்னா அந்த ஸ்டீல் ஜாமெல்லாம் வீணாக போயிடும். அதனால் பிளாஸ்டிக் இல்லைனா சில்வரில் சேர்த்து வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.